ஆக்சுவலி சவுக்கர்பேட்டில் வந்துட்டு ஒரு பாதாம் பால் ஷாப் வந்து இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து வீடியோ எடுக்கும் போது ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க நெகட்டிவாக. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன ரியாக்ட் பண்ணாங்க? ஆக்சுவலி வீடியோ எடுக்கக்கூடாது, என்ன எடுக்கிறீங்க, என்னோட இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நீங்கள் வெளில சொல்கிறீங்களா அப்படின்னு. ஆனால் கமெண்ட்டில் சொல்லுவாங்க எப்படி வந்து விடுறாங்க இந்த வயசுலேயே வந்துட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அதான் ப்ரொமோஷன்ஸ் எப்படியுமே 1 lakh அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, 1 minute ஷார்ட்ஸ்க்கு 1 lakh அந்த மாதிரி. இல்லை அவ்வளோலாம் இல்லை. அப்போ எவ்வளோன்னு சொல்லிட்டீங்கன்னா மக்கள் நினச்சிப்பாங்க ஓ இவ்வளோ தான் வருதா அப்படின்னு. அவங்க சொல்கிற மாதிரி அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் 40. என்னை ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னோடய லைஃப் வந்து ஒரு குச்சை ஐஸில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த குச்சை ஐஸை பிடிச்ச அதே கையில் இப்போ நான் அவார்ட் பிடிக்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவார்ட் வாங்குவேன் அப்படின்னு நான் மைண்ட் செட்டில் வச்சுருந்தேன். பட் ஆனால் அது வந்து எல்லாரும் சொல்லுவாங்க லைக் oh my god, this is going to be something huge. But now we can also say that OMG, that's going to be something supercalifragilisticexpialidocious. But thank you very much. திருப்பி repeat பண்ணுங்க. Supercalifragilisticexpialidocious. New Prince Shri Bhavani College of Engineering and Technology Regalia 2026. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மட அரசியலுக்கு. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் மோனா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேன். எடுத்தோடனே vlogger ஆகணும்னு தான் நினச்சிங்களா இல்லை வேறு ஏதாவது யூடியூப்ல அப்படிலாம் கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த இதில் இருந்தீங்களா? ஆக்சுவலி இது எனக்கு ஐடியாவே கிடையாது, ரேண்டமாக வந்தது தான் யூடியூப்ல. பட் இவ்வளோ மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கீங்க, அதுக்காக தான் கேட்குறேன். நம்ம ஒரு பிளான் பண்ணி வந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் இது ஒர்க் அவுட் ஆகும், நம்ம ஒரு vlogger ஆகலாம்னு ஏதோ ஒரு பாயிண்ட்ல தோணிருக்கும்ல, மேபி யாராவது சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி கேட்குறேன். அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவா இருந்தது? என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணலான்றது வந்து ஐடியா பண்ணி சொன்னாங்க. ஆக்சுவலி எனக்கும் அவங்களுக்கும் என்னன்னா ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி அவங்க வந்து பப்ஜி விளையாடி லைவ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு பிடிக்காது, இப்போ பார்த்தாலும் அதுலயே இருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வைரலா இருக்கும் அப்பலாம். ஆமா, அப்போ லைவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எனக்கு பிடிக்காது. ஸோ அந்த டைம்ல ரொம்ப கண்டிஷன் பண்ணி அப்புறம் அவங்க எனக்காக வந்து பண்ணாம விட்டுட்டாங்க. ஸோ அப்போ நான் கேட்கும் போது எதுக்கு உனக்கு இதுலயே வந்து தாட் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு யூடியூப்ல ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அவங்க சொல்றாங்களேன்றதுக்காக நான் பண்ண ஆரம்பிச்சேன். பட் அது இந்த அளவுக்கு வந்து ஹிட் ஆகும் நானே நினைச்சு பார்க்கல. இல்ல நீங்க என்ன வேணா பண்ணிருக்கலாம்ல. இப்போ அவர் எப்படி பப்ஜி லைவ் பண்ணாரு, அப்ப நீங்க என்ன வேணா நீங்க ஏதாவது ஒரு ரீல்ஸ் பண்ணிருக்கலாம், இதோ பண்ணிருக்கலாம். பட் ஏன் vlog பண்ணீங்க? அது எனக்கு இன்ன வரைக்கும் கொஸ்டினாக தான் இருக்குது. பட் அவங்க வந்து நாங்கள் எப்பவுமே நார்மலாக சாப்பிட போவோம். ஸோ அதையே வந்து சும்மா vlog எடுத்தோம். பட் அதனால ரீச் போச்சு. ஸோ அதனால ஓகே அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி நான் ஃபுட் vlog பண்ணுறத விட ஐஸ்கிரீம் vlog தான் நிறைய பண்ணுவேன். ஓகே, பட் நீங்கள் அந்த பிளேசஸ்க்கெல்லாம் போய் பண்ணிருக்கீங்களா? அது ஆக்சுவலாக நான் பார்த்துருக்கேன், அது எனக்கு பிடிக்கும் ரொம்ப. அந்த மாதிரி பிளேசஸ் நீங்கள் போனதுலேயே எனக்கு இதுதான் ரொம்ப த்ரில்லான ஒரு இடம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இல்லை ஏதாவது ஒரு வியர்டான சம்பவங்கள் நடந்தது அந்த மாதிரியான பிளேசஸ்? இருக்கு. ஆக்சுவலி சவுக்கர்பேட்டில் வந்துட்டு ஒரு பாதாம் பால் ஷாப் வந்து இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து வீடியோ எடுக்கும் போது ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க நெகட்டிவாக. ஸோ அதுவுமே போட்டு ரொம்ப வைரல் ஆச்சு அந்த மாதிரி. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன ரியாக்ட் பண்ணாங்க? ஆக்சுவலி வீடியோ எடுக்கக்கூடாது, என்ன எடுக்கிறீங்க, என்னோட இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நீங்கள் வெளில சொல்கிறீங்களா அப்படின்னு. பாதாம் பால் அப்படி என்ன இருக்குது எனக்கு தெரியல. வீடியோ நான் குடிக்கிறத எடுக்கும் போது எப்படி ஃபார்முலா வெளில போகும். ஸோ நான் ஜஸ்ட் நார்மல் ரிவ்யூ பண்ண தான் போதும். அது மட்டும் தான் எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். மற்றபடி ரொம்ப ஜாலியாக இருக்கும் vlog பண்ணுறது. மற்றபடி எல்லாமே இல்லை. பிளேசஸ் இந்த பர்வதமலை இந்த மாதிரிலாம் போயிருக்கீங்களா? அதெல்லாம் சும்மா கோவிலுக்கு தான் போனேன். அது ரேண்டமாக vlog எடுத்தேன். எனக்கு வந்து ஃபுல் வந்து டெசர்ட் அந்த மாதிரி சைடு தான். ஓகே, இப்போ நீங்கள் இவ்வளோ இதெல்லாம் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவான இதெல்லாம் பண்ணுவாங்களா? இல்லை ஃபேமிலி சைடு அலோவ் பண்ண மாட்டாங்க, எதுக்கு யூடியூப்லாம் இது பண்ணுறீங்க அந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கா? ஃபுல் சப்போர்ட் இருக்கு. ஆனால் கமெண்ட்ல சொல்லுவாங்க எப்படி வந்து விடுறாங்க இந்த வயசுலேயே வந்துட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஃபேமிலி சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட் தான் எனக்கு. ஓகே, உங்க பாய் ஃப்ரெண்ட் தான் ரொம்ப சப்போர்ட்? ஆமா, ரொம்ப சப்போர்ட். அவங்க தான் ஓகே, எங்கேயுமே கூட தான் இருப்பாங்க. இப்போ கூட பின்னாடி தான் இருக்காங்க. சோ எப்பவுமே கூடயே தான் இருப்பாங்க. லைஃப்லயே உங்க பின்னாடி இருந்து உங்களை சப்போர்ட் பண்றாங்க அந்த மாதிரி சொல்ல வரீங்க. கரெக்ட். ஓகே, புரியுது. இப்போ அடுத்த கட்டம், எல்லாருக்குமே ஏதோ ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும்ல, இது பண்றது நான் அங்க போறதுக்கு அப்படின்னு. இந்த மாதிரி vlog பண்ணிட்டு யூடியூபரா இருக்கிறது எங்க போறதுக்கு டெஸ்டினேஷன் அந்த மாதிரி ஏதாவது? இதுக்கு வந்து எண்டே இல்லைன்னு சொல்லலாம். லைக் எனக்கு வந்து லைஃப்ல செட்டில் ஆகணும் நல்லா. ஓகே, நல்ல ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி தான் செட்டில் ஆகணும்னு தான் ஆசை. எனக்கு வந்து சினிமா போகணும் அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு தாட் இல்லை தான். இது ஜாலியா இருக்கு, அப்படியே பண்ணிட்டு இருக்கலாமே. இது ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? 3 years மேல ஆயிடுச்சு. எவ்வளோ? 3 years. 3 years மேல. இப்போ செட்டில் ஆயிட்டீங்கல்ல? ஐடி செட்டில் ஆயிட்டீங்க. எவ்வளோ வருது? எவ்வளோ
எவ்வளவு வருதா? ஆமாங்க. அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. அந்த அளவுக்கு இல்லைன்னா எங்களோட அந்த அளவுக்கு இல்ல, உங்களோட எந்த அளவுக்கு வருது அதை மட்டும் சொல்லுங்க. ஆக்சுவலி ஷார்ட்ஸ்க்கு அந்த அளவுக்குலாம் ரெவன்யூ இருக்காது. நமக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரி தான். அதான் ப்ரொமோஷன்ஸ் எப்படியுமே 1 lakh அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, 1 minute ஷார்ட்ஸ்க்கு 1 lakh அந்த மாதிரி. இல்ல அவ்வளோலாம் இல்ல. அவ்வளோதான் 50K தான் வருது. இல்ல இல்ல நீங்க பேசுறது எப்படின்னா 50K தாங்க அப்படி இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. அப்படிலாம் இல்லையா? அப்படிலாம் இல்ல. அப்ப எவ்வளவுன்னு சொல்லிட்டீங்கன்னா மக்கள் நினைச்சுப்பாங்க, ஓ இவ்வளவுதான் வருதா அப்படின்னு. நீங்க விட்டுட்டீங்கன்னா நீங்க ஏதாவது நான் நினைச்சுக்கோங்க. சொன்னதெல்லாம் வந்துட்டு போட்டுருவாங்க. அவங்க சொல்ற மாதிரி அதிகமாவும் இல்ல கம்மியாவும் இல்ல, ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் 40K. நீங்க ரிவீல் பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேன். எவ்வளவு வருது மந்த்லி ஒரு யூடியூப்ல எனக்கு ரெவென்யூவா இல்ல இதை வரும் ஓரளவுக்கு இவ்வளவு வருது? ஒரு டைம் வரும், ஒரு டைம் வராது. எப்படி நான் சொல்றது? புரியுது. இந்த மாசம் வந்தா ஒரு 2 மாசம் ஓட்டுற அளவுக்கு வந்துரும். மோனோ உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் ஒரு ரொம்ப கியூரியஸா இருக்கும். ஒரு யூடியூபர் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுவாருன்னா எல்லா யூடியூபரோட ரெவென்யூவும் எடுத்து வீடியோ போடுவார், பார்த்துருக்கீங்க? அது மாதிரி வந்து உங்களோடதும் எடுத்து போட்டுட்டு இருப்பாரு. இது மாதிரி எல்லாருமே போடுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் கெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லி நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க யூடியூப்னா அவ்வளோதான் வரும்ன்ட்டு, பட் அந்த அளவுக்குலாம் இல்லைங்க உண்மையாக. அது ஷார்ட்ஸ் போடுறவங்களுக்குலாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஓகே, அந்த மெயின் வீடியோஸ் இது பண்ணும்போது தான். கண்டிப்பாக. ஓகே, டன், சூப்பர். நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மொமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, இதெல்லாம் பண்ணுறீங்க, ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு ஒருத்தர் வந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க வந்து நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அது மாதிரி நடந்தது எப்போ? ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நிறைய குட்டீஸ் தான் அப்படி ரொம்ப க்யூட்டாக வந்து பேசுவாங்க. அக்கா உங்களை ரொம்ப பார்த்துருக்கேன், நீங்கள் சாப்பிட்றது நல்லாயிருக்கும், கலர் கலராக சாப்பிடுவீங்க, அதனால ரொம்ப நிறைய பேசுவாங்க. ஒரு பொண்ணு என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்டோரில் நார்மலாக போயிட்டு சும்மா விளாக் எடுத்துட்டு அப்படி இருந்தேன். அந்த பாப்பா என்ன பண்ணா, அந்த கடையில் இருக்க ஒரு கிரீடம் எடுத்துகிட்டு வந்து என் தள்ள வச்சுட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு அந்த ஃபீல். நீங்கள் தான் என்னோட குயின் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்லி பேசினாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி பார்க்கும்போது. ஓகே, ஆக்சுவலாக இந்த மாதிரி விளாகருக்கு வந்து நிறைய நெகட்டிவ் கிரிட்டிசிசமும் வரும். நீங்கள் பாட்டு போகிறீங்க, பாரு உங்கள்கிட்டலாம் நிறைய காசு இருக்குது, அப்படி இப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அது ஃபுட் விளாகர்னா நிறைய நெகட்டிவ் கிரிட்டிசிசம் வரும். ஸோ நீங்கள் ரெண்டுமே பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி நெகட்டிவ் கிரிட்டிசிசம் வரும்போது அதுலேருந்து ஓவர் கம் பண்ண ஃபர்ஸ்ட் அது எப்படி இருந்தது? இப்போ பழகி இருக்கும், கண்டிப்பாக வரும்போது அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஃபீல் ஆச்சு. கதுலாம் மூட்டெல்லாம் ஃபீல்லாம் பண்ணுவேன். ஏன் நம்மளை திட்டுறாங்க, எதுக்கு திட்டுறாங்க, ஒன்றுமே புரியல, நம்ம எதுவுமே பண்ணல, சாப்பிட தானே செய்கிறோம், இதுக்கே அப்படி திட்டுறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆக்சுவலி அந்த கமெண்ட் போடுறவங்க எல்லார் கமெண்ட்லேயும் சேம் காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறாங்க. ஓகே, அப்படி இருக்கும் போது நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் போக போக அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ வந்து டெலீட் பண்ணி விட்டுருவேன், அவ்வளோதான். இப்போ வந்து டெலிட். இப்போ யூடியூபர்ஸாக இருக்கட்டும், சக கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்துட்டு யார் யார் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, இல்லை உங்களுக்கு வந்து பாராட்டுகள் ஒரு சினிமா சைட்லேருந்தோ இல்லை இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் சைட்லேருந்தோ யாரெல்லாம் பேசியிருக்கா நீங்கள் பண்ணுறதுக்கு? நிறைய பேர் பேசியிருக்காங்க, பர்டிகுலராக இவங்கன்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் பேசியிருக்காங்க. நிறைய பேர். ஓகே, சூப்பர். நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க, தொடர்ந்து பண்ணுங்க, அடுத்தடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக போங்க, இன்னும் நிறைய காலேஜஸ்க்கு சீஃப் கெஸ்ட்டாக நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஃப்ளேவர் குயினுக்கான அவார்டு தான் அடுத்தது ரெகாலியா 2026ல நம்ம as a part of NIMA Awards பார்க்க போறோம். Please put your hands together for the Flavor Queen at Regalia 2026, boys and girls, the lovely Mona Vlogs. மோனா, ஓய் ஹாய். உங்களை பார்த்து அப்படியே நான் மறந்து நிற்கிறேன், என் கேள்வியும் மறந்து போச்சு. பட் டெல் மீ, ப்ளீஸ் டேக் தி சென்டர் ஸ்டேஜ் அண்ட் டெல் அஸ் வாட்ஸ் த ஃபீலிங் லைக் மோனா விலாக்ஸ் ஃப்ளேவர் குவீன் அட் ரெகாலியா 2026. எல்லாருக்கும் பெரிய ஹாய். ரொம்ப நர்வஸாக இருக்குது, இவ்வளோ பேர் முன்னாடி ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது. என்னை ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்க்குறவங்களுக்கு தெரியும், என்னோடய லைஃப் வந்து ஒரு குச்சி ஐஸில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த குச்சி ஐஸு பிடிச்ச அதே கையில் இப்போ நான் அவார்ட் பிடிக்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன ஒரு பஞ்சு. ஸோ அந்த ஐஸ்கிரீம் எனக்கு வாங்கி கொடுத்து என்னை இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்தினேன் என்னோடய பர்சனல் கேமராமேன் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அண்ட் என்னோட சப்போர்ட்டிவ் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ ஸோ மச். வெரி ஹாப்பி, வெரி எலிட்டட். ரொம்ப ஃபேன்டாஸ்டிக். இப்போ என்னன்னா, everything started for you with your personal cameraman, இல்லையா? இந்த தருணத்தில் அவருக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட்டாக இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பெத்து. லவ் யூ. தேங்க்ஸ் பேபி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தேங்க்யூ. பட் மோனா, டெல் அஸ் why and what was the தருணம் or like what was the moment when you realized இதுதான்
நம்ம இனிமேல் கரியராக வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்ச ஒரு தருணம் இருந்திருக்கும், அது எந்த தருணம்? இவங்க எல்லாரும் தான் அதுக்கு ரீசன். ஆக்சுவலி நான் ஒரு வீடியோ பண்ணும்போதும் ஒரு சேலஞ்சஸ் பண்ணும்போதும் கமெண்ட்டில் வந்து இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் இந்த கலர் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு நிறைய வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து ஓகே இவங்க போதும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இவங்க போதும் உங்களுக்கு, Yeah. நாங்கள் எல்லாரும் போதும். ஃபென்டாஸ்டிக். அண்ட் இப்போது நீங்கள் போனதுலேயே ஒரு பெஸ்ட்டு ஃபுட் ஸ்பாட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஆனால் ஆனஸ்ட்டாக சொல்லணும். நிறைய இருக்கு. ஆக்சுவலி அண்ணா நகர் சைடு போனால் A to Z எல்லா கடையும் போயிடுவேன். ஸோ எல்லாமே எனக்கு ஃபேவரட் தான். ஆனால் ஒன்று சொல்லணும்னா எடுத்து சொல்லணும் அப்படின்னா எந்த கடையில் ஐஸ்கிரீம் இருந்தாலும் எனக்கு ஃபேவரட் தான். எந்த கடையில் குச்சி ஐஸ் இருந்தாலும் ஃபேவரட் தான். ஓகே. அண்ட் 5 சம்மரில் வந்து நீங்கள் இந்த கடையில் போய் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள், சம்மர் ஸ்பெசிஃபிக்லி. ஸோ ஹைட்ரேட்டடாக இருக்கணும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா எந்த கடை சொல்வீங்க? இப்போதைக்கு ரோட் சைடில் வாட்டர்மெலான் கடை போட்டிருப்பாங்க, எல்லா தெருவுலையும் இருக்கும், தெருமுக்கில் இருக்கும், அதை ஃபஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். சரி, ஓகே. ரொம்ப சேஃபாக எங்கள் மோனா வந்து இன்னைக்கு பதில் சொல்லிட்டாங்க, அவரும் மார்க்ஸ் போட்டாரு. அவார்டு வாங்கிடலாமா? வாங்கிடலாம். Yes, boys and girls, ladies and gentlemen, can we please invite our very own Swaminathan sir and Saravanan sir to join us as they present award Regalia 2026 NIMA Award for the best content creator when it comes to food. Thank you, Mona, and congratulations, Mona Vlogs, the award for Flavor Queen at Regalia 2026. மோனா அவர்களே, உங்கள் பர்சனல் ஃபோட்டோகிராஃபர் உங்களை இப்போது கேப்சர் பண்ண போகிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ரேம்பில் கெத்தாக நடக்கணும், அவார்டு வச்சுட்டு. அப்படியே நடங்க, எங்கள் டீம் பாட்டு போடுவாங்க, நாங்கள் எல்லாரும் கைத்தட்டி ரசிப்போம். Right? Ladies and gentlemen, boys and girls, put your hands together for the one and only Mona Vlogs as she wins Flavor Queen. மோனா சேஃபாக ஆன்சர் பண்ணாலும் அவார்டு கையில் வந்துச்சு. பட் தேங்க்யூ ஃபார் ஆல் த ரெக்கமெண்டேஷன்ஸ். இன்னும் நிறைய ஸ்பாட்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும். தேங்க்யூ அகேன். மெனி laurels to go. Boys and girls, a warm round of applause for our very own Mona Vlogs. Thank you very much. வணக்கம் ஜெயா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். ஓகே. தொடர்ந்து நிறைய நீங்கள் இன்டர்வியூ பண்ணி பார்த்துருக்கேன், ஒரு ஹோஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், இப்போது இங்கே கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எந்தளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்க? ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா நான் இதே காலேஜில் ஃப்ரெஷர்ஸ் டேயுமே நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ ஹோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அவார்டுக்கு வரோம், அதுவுமே வந்துட்டு வேறு ஒரு ஃபீல்டு அவார்டு வாங்கிறதுக்காக வரோம் அப்படின்றது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ வந்து என்னென்னா, ஒருத்தவங்களால ஒரு வேலை மட்டும் பண்ண முடியாது, நிறைய வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பர்சன் தான் நான். என்னால் ஒரு ஒர்க் மட்டும் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்துட்டு என்னால் இருக்க முடியாது, அறக்க பிறகு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு இருப்பேன். ஸோ அதான் ஹோஸ்டிங்கும் பண்ணுறேன், அப்புறம் கம்யூனிகேஷன் ட்ரெயினராகவும் இருக்கேன், அப்புறமேலு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோச்சாகவும் இருக்கேன், அண்ட் அனிமே ரிவ்யூவும் போடுறேன் கண்டென்ட்டு. ஸோ ஈவெண்ட்டும் ஹோஸ்ட் பண்ணுவேன், MC ஆங்கரிங் பண்ணுவேன், கார்ப்பரேட் ஷோ. ஸோ இது எல்லாமே மொத்தமாக அப்படியே போயிட்டுருக்கு. அண்ட் இந்த ஈவெண்ட்டில் வந்து எனக்கு கம்யூனிகேஷன் கோச்சுக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த காலேஜ்லேருந்து அவார்ட் வாங்குறதுல. உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்குது? எனக்கு மொத்தம் 24 மணி நேரம் தான். எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான். சொல்லுவாங்கல்ல, அதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். நான் 8 hours 7 to 8 hours தூங்குவேன். நான் ஃப்ரீலான்சிங்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், நான் ஃபுல் டைமாக எதுலையுமே பண்ணுறது இல்லை. ஸோ அதனால மேபி எனக்கு டைம் கிடைக்குதோ என்னமோ தெரில. இல்லை, இவ்வளோ விஷயங்கள் பண்ணிருக்கீங்களே, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? எதுலேருந்து இங்கெல்லாம் இது பண்ணீங்க? அதான், நான் வந்து பிடெக் ஐடி படித்தேன், நான் இன்ஜினியரிங் படித்தேன், நான் சாஃப்ட்வேரில் அதுக்கான வேலையை மட்டும் பண்ணவே இல்லை. ஸோ சாஃப்ட்வேரில் படித்தேன் நான். பட் ஆனால் இப்போ வந்து எனக்கு மெயினாக எனக்கு தெரியல, எனக்கு ஸ்டேஜ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. எனக்கு இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப பிடிக்கும், ஒரு ஸ்டேஜில் இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஸ்டேஜ்லன்னு நம்ம ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மேபி நான் பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்ததுனால சரி நம்ம ஏன் MC ஆகக்கூடாது, MCயும் அதே ஒர்க் தான். என்ன நம்ம கெஸ்ட்டாக போகிறதுக்கு பதிலாக நம்ம கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுவோம், கெஸ்ட்டு கூட நாம இன்டராக்ட் பண்ணுவோம் அப்படின்றனால எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்சிருந்தது. அது கூட வர ஃபேம், அது கூட வர அட்டென்ஷனுமே ரொம்ப நல்லா இருந்தது. சரி, ஓகே, நம்ம இதே ஒரு ப்ரொஃபஷனாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் இப்போ அப்படியே ட்ராக் கொஞ்சம் மாறி அப்படியே இதை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க? கோச் பண்ணுறீங்கல்ல?
என்ன கோச் பண்ணுவீங்க நீங்க? ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் அப்படின்னா இன்டர்வியூவில் எப்படி பேசுறதுன்னு ஒரு வகை இருக்குல்ல. நம்ம நார்மலாக பேசுவோம், அது வேற விஷயம். பட் ஆனால் இன்டர்வியூவில் ஸ்பெசிஃபிக்காக எப்படி ப்ராப்பராக பேசுறது, என்னென்ன விஷயங்கள்லாம் இன்டர்வியூ எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எப்படி ஒரு வார்த்தையை வந்து எப்படி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறது இங்கிலீஷில், எப்படி ஒரு சென்டென்ஸ் நல்லா ஃபார்ம் பண்ணுறது, நார்மலாக இங்கிலீஷ் பேசுறதுக்கும் அட்வான்ஸ்டாக எப்படி இங்கிலீஷ் பேசலாம், இந்த மாதிரி கம்யூனிகேஷன் பேஸ்டு சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஒரு கம்பெனியில் போனால் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து பேச்சு திறமையும் முக்கியம், சாஃப்ட் ஸ்கில்ஸும் முக்கியம் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து கோச் பண்ணுறேன். ஸோ இதுதான் சாஃப்ட் ஸ்கில்ஸில் வரும். இப்போது நிறையா இந்த கோச் எல்லாமே பண்ணிருக்கீங்களா? இப்போ நம்ம இப்போ இதுக்கான ஃபீஸ் சார்ஜஸ் நீங்கள் உங்களோட இதுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க, அதோட டீட்டெயில்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணா டிஎம்ல மட்டும் தான் சொல்லுவீங்களா? எஸ், ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, இப்போ நிறைய பேர் இன்டர்மீடியட்டுக்கு தனியாக நிறைய பேர் ரெக்கார்டிங் கோர்சஸ்லாம் பண்ணுவாங்க. பட் நம்ம ரெக்கார்டிங் கோர்சஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது. இப்போ ரெக்கார்டிங் கோர்சஸ்னா யூடியூப்ல வீடியோ பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து அவங்க யூடியூப்ல வீடியோவே பார்த்துக்கலாம். பட் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா லைவாக ட்ரெயின் பண்ணுவேன். லைக் ஒரு கூகுள் மீட்ல, ஒரு ஜி மீட்ல, ஒரு ஜூம் கால்ஸ்ல வந்து டேரக்ட் இப்போ நான் எப்படி இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ நீங்கள் பேசும்போது உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய பிழைகள், நீங்கள் பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாத்தையும் நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி நான் சொல்லுவேன். அப்போ வந்து ரொம்ப ஈஸியாக கேட்சப் ஆவீங்க. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட பேசும்போதும் இம்ப்ரூவைசேஷன் வந்து நிறைய இருக்கும். ஸோ நான் வந்து இந்த கோர்சஸ் ஆன்லைன் மோட்லாம் போகாமல் ஒரு ப்ராப்பராக லைவ் ட்ரைனிங் பண்ணுவேன். ஸோ ஒரு பேட்ச்சில் வந்து ஒரு 7-8 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பேட்சஸில் வந்து நான் அவங்கள லைவ் கிளாஸஸாக வந்து நான் ட்ரெயின் பண்ணுவேன். ஓகே, இப்போ நீங்கள் ட்ரெயின் பண்ண அந்த பீப்புள் இந்த மாதிரி இருக்காங்க, அவங்க இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? எஸ், டெஃபினெட்லி. அதனால தான் நான் இன்னமும் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ரிசல்ட்டும் தெரியலன்னா நான் அப்பயே கடை சாத்திட்டு மூடிட்டு போயிருப்பேன். பட் ஆனால் நிறைய பேர் இப்போ நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து என்னால் பேசவே முடியல, இன்டர்வியூவில் என்னால் சுத்தமாக பேச முடியல, பயமாக இருக்குது, நர்வஸாக இருக்குது, எனக்கு வந்து ஷிவரிங்காக இருக்குது, வார்த்தைகள் வர மாட்டேங்குது, யோசிக்கிற பட் ஆனால் அதை பேச முடியல அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அவங்களுக்கே வரும். ஏன்னா வந்து ட்ரைனிங்கில் வந்து இட்ஸ் நாட் லைக் ஓகே வந்துட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காது. உள்ளே வந்துட்டு அவங்களுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து நாங்கள் தருவோம். ப்ராப்பர் என்னென்ன தேவை, அவங்க என்னென்ன அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து எதனால வரும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து 1 by 1 நாங்கள் சொல்லுவோம். அப்படிங்கும்போது டெய்லியும் அவங்க வந்து எங்ககிட்ட பேசுகிறாங்க, டெய்லியும் வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இம்ப்ரூவைசேஷன் வரும். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணிடுவாங்க, நல்ல வேளை உங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணேன், என்னோட கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக இல்லாமல் இருந்து நான் இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு. இப்போ நான் ஸ்டேஜில் பேசுகிறேன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இப்போ வருதுன்னா நான் வந்து நிறைய பேர் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் நானுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தான் இது வருது. ஸோ நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் இருக்குது, நேம் லிஸ்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் நிறைய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இல்லை நிறைய ஹோம் மேக்கர்ஸ் கூட வருவாங்க, வீட்டில் இருந்துமே வந்துட்டு சும்மா இருக்கேன் நான் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, உங்களோட அடுத்த கட்டம் டெஸ்டினேஷன் அந்த மாதிரி என்ன இருக்குது? ஆக்சுவலி வந்து நான் சம்மந்தமே இல்லாமல் இன்ஜினியரிங் படித்தேன். அப்புறமேல் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு காலேஜில் இருக்கும் போதே கம்யூனிகேஷன் ட்ரெயினர், சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினர் நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமேல் சரி ஓகே அப்படின்னு நான் அனிமே எனக்கு வந்து அனிமே பார்க்கறது ரொம்ப பிடிக்கும், வெப் சீரிஸ் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். சரி அதையா நம்ம வீடியோ போடக்கூடாதுன்னு வெப் சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன், அதோட ரிவ்யூஸ் போட ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறமேலு சரி ஓகே அனிமையும் நம்ம எவ்வளோ நாள் வீட்லேயே உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறது, நம்ம நல்லா பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணுறோமே, நம்ம ஈவெண்ட்ஸில் வந்து போய் பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகக்கூடாது, எம்சி ஆகக்கூடாது அப்படி இந்த வகையில் வந்தேன். ஸோ எம்சி ஆக போனால் நம்ம வந்து செலிபிரிட்டிஸ் கூட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறோம். பட் நம்ம ஏன் இன்டர்வியூஸ் பண்ணக்கூடாதுன்னு இன்டர்வியூஸ் போகிறேன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்சாக தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. பட் ஆனால் சொல்லுவாங்கல்ல நிறைய விஷயத்தில் வந்து கை வச்சாதான் வந்து எந்த விஷயம் நமக்குன்னு தெரியும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து அனிமே ஏதோ பார்க்குறேன், ஏதோ போடுறேன். பட் ஆனால் மேபி எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு, லைக் ஆங்கர் அப்படின்ற ஒரு பட்டம் இருக்குல்ல, அந்த ஒரு ரோலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மேபி ஆங்கரிங் தான் என்னோட ஃபியூச்சராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் தெரில, இதுவுமே 4-5 வருஷம் கழிச்சு அவுடேட்டட் ஆகி எனக்கு அது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவும் ஜம்ப் பண்ண நிறைய வச்சிருக்கீங்க கையில். இது பரிதாபங்கள்லாம் பார்ப்பீங்களா? பரிதாபங்கள் யூடியூப் சேனல் பரிதாபங்கள் கோபி சுதாகர். அதில் சுதாகர் வந்து ஒரு இடத்துல வேலை செய்வார் ஹோட்டலில். அப்போ வந்துட்டு அவர் போயிட்டு குமார் இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பரிமாறுவார். அதுக்கப்புறம் வந்து அவரே முட்டை கலக்கி போடுவார், அப்புறம் கொத்து பரோட்டாவும் போடுவார். என்னென்ன நீங்களே சுற்றி பார்க்குறீங்க எல்லாத்தையும். அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் திறந்தா எல்லா விஷயத்துலையும் வரீங்களே, அதுக்காக தான் கேட்குறேன். நீங்களே டவுட் பண்ணிருப்பீங்க, ஏன்னா இந்த பொண்ணு வந்து வேற வேலை, இந்த பொண்ணு கெஸ்டா இதுல வந்திருக்கு, கெஸ்டா வருது, கோச் பண்றாங்க. எனக்கு கோச்லாம் தெரியாது, நீங்க அனிமே ரிவ்யூ பண்ணுவீங்கன்னு தெரியும், அதுக்கு ஒரு பேஜ் வச்சிருக்கீங்க, ஆங்கரிங் பண்ணுவீங்க, ஹோஸ்ட் பண்ணுவீங்க, இவ்வளவுதான் எனக்கு தெரியும். அது வந்து இன்னொரு பேஜ். அதான் இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இதே மாதிரி இன்னும் நிறைய ஃபேஸஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஜெயா. ரொம்ப நன்றி. நானுமே உங்க இன்டர்வியூஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். நாளைக்கு நான் ஏதாவது ஒரு செலிபிரிட்டி இன்டர்வியூ எடுக்கிறேன்னா சரி இவங்க நாள் என்ன
இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க, என்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் அதை பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டுலாம் நான் போயிருக்கேன். அப்படியா? So, அந்த அளவுக்கு நீங்க வந்து நிறைய இன்டர்வியூஸ் எடுத்து ஒரு வேற லெவல்ல இருக்கீங்க. நீங்க இன்னும் பெருசா வளரணும் அப்படின்ட்டு நானும் கேட்டுக்கிறேன். Thank you so much for the compliment. Jaya Jagadish as she wins the Communication Catalyst Award at Regalia 2026. Please tell me what's the feeling like right now? ஹாய் ஹலோ நியூ பிரின்ஸ் காலேஜ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி வந்துட்டு நான் ஐ திங்க் ஐ ஹவ் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி ஐ எம் ஆல்சோ அ கம்யூனிகேஷன் கோச் அண்ட் அதர் தென் தட் ஐ எம் ஆல்சோ அன் ஆங்கர் அண்ட் ஆல்சோ அன் அனிமே கான்டென்ட் கிரியேட்டர் அண்ட் இட்ஸ் சூப்பர் ஸ்பெஷல் டு பி ஹியர். ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவார்ட் வாங்குவேன் அப்படின்னு நான் மைண்ட் செட்டில் வச்சுருந்தேன். பட் ஆனால் அது வந்து சூனாக வந்து நடக்கும் அப்படின்னு நான் ஆக்சுவலி யோசிக்கல. ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க லைக் யூஸ்வலாக வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு திங்க் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை மைண்டில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி ஹாவ் டு ஒர்க் ஆன் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதை தான் பண்ணேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட் இங்கே அங்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ ஐ ஃபீல் ஸோ குட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அவார்ட். ஸோ ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் ஜயா. ரொம்ப அழகாக ஒரு ஏஞ்சல் மாதிரி இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஒரே ஒரு கம்யூனிகேஷன் டிப், ஏன்னா யார் ஸ்டேஜுக்கு வந்தாலுமே நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு கம்யூனிகேஷன் டிப்போட வில் ப்ரெசென்ட் யூ தி அவார்ட். எஸ் டெஃபினெட்லி. கம்யூனிகேஷன் டிப் கொடுத்தா தான் அந்த அவார்ட் கொடுப்பீங்களா? அதுதான் எங்களுக்கு செக்லிஸ்ட் இருக்குது, இதை சொல்ல வைக்கணும் அப்படின்னு. ஓகே சூப்பர். ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்றது நிறைய பேர் யோசிக்கிறாங்க, அதாவது நான் வந்து இங்கிலீஷ் ஒழுங்காக பேசினா தான் நான் வந்து பெட்டரான கம்யூனிகேட்டர் அப்படின்ட்டு. அது மட்டும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்யூனிகேஷன் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் லாங்குவேஜ். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் லாங்குவேஜை ஃபஸ்ட்டு சைடில் வச்சுட்டு நம்ம எப்படி சரளமாக நார்மலாக ஒரு கண்டென்ட்டை டெலிவர் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் நான் என்னோட வீடியோஸ்லேயும் சொல்லுவேன். ஸோ ஐ மிமிக் த செலிப்ரிட்டிஸ் அண்ட் ஸ்பீக். ஸோ ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூவோ இல்லை ஒரு சின்ன மூவியோ ஒரு லைனோ அந்த லைனை ஜஸ்ட் லிசன் பண்ணிவிட்டு அந்த லைனை திருப்பி திருப்பி வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கணும். ஸோ அந்த லைனை வந்து எகெயின் அண்ட் எகெயின் பர்ஃபெக்டாக வர வரைக்கும் நம்ம பேசணும் அப்படின்னா வில் கெட் யூஸ் டு இட். ஸோ அதே லைனை we will be able to speak once again. ஸோ அண்ட் தென் நம்மளுடைய ஓன் ஸ்டைல்லையுமே நாம் அதை பேசுவோம். ஸோ ஒன்ஸ் we do this, ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். வெரி நைஸ். ஒரே ஒரு எல்இடி ஸ்க்ரீன் மட்டும் உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஒரு சென்டென்ஸ் ஸ்லாஷ் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். இந்த சென்டென்ஸை வந்து உங்கள் ஸ்டைலில் நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணணும். கேன் வி ப்ளீஸ் ஹேவ் த ஸ்க்ரீன்? எஸ். இதை வந்து உங்கள் ஸ்டைலில் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுவீங்க இதை பெட்டர் ஆக்கிறதுக்கு? எந்த சென்டென்ஸ்? இந்த எழுதியிருக்கிற சென்டென்ஸா? Oh my God, this is going to be something huge. Shah Rukh Khan to act as a cop in Jailer 2. ஓகே, ஸோ பேசிக்கலி வந்து என்னன்னா நான் யூஸ்வலாக அந்த டிப்ஸ் சொல்லுவேன். ஒரு சென்டென்ஸை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா we need to use good vocabs. ஓகேவா? ஸோ ஐ திங்க் அந்த ஹியூஜ் அப்படின்ற விஷயத்தை வந்து we can put it some other word. So there's a word called supercalifragilisticexpialidocious அப்படின்னு. So it's such a long word, but we can also say that OMG, that's going to be something supercalifragilisticexpialidocious அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ யா, இதுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா உங்களுக்கு? எஸ், ஏன்னா சத்தியமா எங்களுக்கு புரியல. யா, அது ஜஸ்ட் வெரி அதான் ஹியூஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குட் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஸோ அதுக்கான அர்த்தம் தான் அது. எஸ், வண்டர்ஃபுல், சூப்பர். ஏதோ சொன்னீங்க, பட் தேங்க்யூ வெரி மச். திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. supercalifragilisticexpialidocious. சரி, ஏதோ ஒன்று. தேங்க்யூ வெரி மச். உங்கள் ஸ்டைலில் நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டீங்க. இன்னும் நிறைய சென்டென்சஸ் எங்களோட நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க, தான் எங்களோட ஆசை. இதை தொடர்ந்து கேன் யூ ப்ளீஸ் ஆஸ்க் நவீன் சார் டு ஜாயின் அஸ் ஆன் டு தி ஸ்டேஜ் டு present தி award, and of course லோகநாதன் சார் தொடர்ந்து we have Swaminathan sir. Can we please ask you to join us onto the stage to present this award, the Communication Coach Communication Catalyst Award. Lovely as always, and நிறைய இன்னும் வந்து பேசணும், நிறைய ஸ்டேஜஸ் பார்க்கணும். வாழ்த்துக்கள். New Prince Shri Bhavani College of Engineering and Technology, Regalia 2026. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.